மட்டும் இல்ல, அந்த இடத்துல எத்தனையோ திசைகள் இருக்கும்போது ஆம்புலன்ஸ் அங்க மட்டும் வந்தது அது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி மட்டும் இல்ல. அந்த இடத்துல போய் இவ்வளோ ஒரு அரை மணி நேரத்துல போற தூரத்தை 5 மணி நேரம் நாங்கள் நீந்தி போவோங்கிறத தெரிந்து கொண்டு எங்களுக்கு அங்க வந்த டிராபிக்கோ, அங்க வந்த தடைகளோ, அங்க வந்த ஆடியோ ப்ராப்ளமோ, அங்க வந்த ஆம்புலன்ஸ் ப்ராப்ளமோ, அங்க இருந்த பல்வேறு வகையான சிக்கல்களோ, எங்களுக்கு இருந்த பல்வேறு நெருக்கடிகளோ அது இயற்கையாக வந்தது மட்டுமல்ல, எங்கள் மீது மிகுந்த பாசம் கொண்ட சில பேர் அதை அந்த அன்பை காட்டினாங்க. அவர்களுக்கும் சேர்த்து நாங்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இனி வரும் காலங்களில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஷியஸ் சார். இந்த ஆம்புலன்ஸ் விவகாரம் சொன்னீங்களா சார், இப்ப கிட்டத்தட்ட 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆனது இந்த திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து மரக்கடைக்கு இருக்கு. அதற்குள்ளான நேரத்தில் நிறைய பேர் மயக்கமடைஞ்சு விழுந்தாங்க, சில பேர் டீஹைட்ரேஷன் விழுந்தாங்க. சோ அந்த மாதிரியான நேரத்தில் அவசர உதவி ஆம்புலன்ஸ் சேவை வருவது கூட்டத்தில் வருவதா இருந்தாலும் அது கட்டாயம். எஸ் நீங்களும் நானும் அங்கதானே இருந்தோம். மயங்கிய சில நொடி பொழுதுகள்லயே அங்க நூற்றுக்கணக்கான மருத்துவர்கள் இருந்தாங்க. நம்ம மருத்துவமனை அதுல பேர் போனது. எப்படி மாநாடு, எப்படி கூட்டம் நடத்த வேண்டும் என்பதற்கு, இப்படிதான் நடத்த வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டே தாவேக்கதான். திக்கெட்டும் திசையட்டும் மருத்துவ அவசர ஊர்த்திகள் நாங்களே வச்சிருந்தோம், மருத்துவ உதவியாளர்கள் வச்சிருந்தோம், மருத்துவர்கள் இருந்தாங்க. சில நொடி பொழுதுகளில் அந்த சகோதரிகளுக்கு, அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு உடனடியாக முதலுதவி தரப்பட்டது, இனியும் தரப்படும். கூட்டத்திலிருந்து யாரேனும் அந்த 108க்கு போன் பண்ணிருக்கலாம் இல்லையா? ஏன்னா ஒரு உயிர் போனாலும் அது இல்ல, ஆமா அரசு மேலதான் அந்த குற்றச்சாட்டு வைக்கப்படும். அதனால அவர்களுடைய அந்த சேவை ஆம்புலன்ஸ் சேவை என்பது உடனடியாக வழங்கக்கூடிய ஒன்றுதானே, அதை விமர்சனம் பண்றது. நாம விமர்சனம் பண்ணல. இன்ஃபேக்ட் அந்த ஆம்புலன்ஸ் உண்மையிலேயே அந்த ஆம்புலன்ஸ் அங்க உடனடியாக வழிவிடப்பட்டு, உங்க ட்ரோன் ஷாட்ல தானே காமிச்சிங்க, உடனடியாக வழிவிடப்பட்டு அது மிக நேர்த்தியாக, அதிகபட்சம் ஒரு 15-10 செகண்ட் இருக்கும், அவ்வளவு வேகமா எங்கேயுமே போனதில்ல. அது ஏதோ காலியான ரோட்ல போவதை போல அந்த மக்கள் கடலுக்கு நடுவில், அதுக்கு பொதுமக்களுக்கு இந்த நேரத்தில் நாங்க நன்றி சொல்கிறோம். அந்த புரிதலுக்கும் நன்றி. இனி வரும் காலங்களிலும் இன்னும் நம்ம தலைமை காட்டக்கூடிய வழிகாட்டு நெறிமுறைகளை நிர்வாகிகள் பின்பற்ற வேண்டும். பொதுமக்களும் அவங்களுடைய அன்பு எங்களுக்கு புரியுது, இன்னும் வேகமாக தலைவர்கள் செல்வதற்கு அவர்கள் அந்த அன்போடு அனுமதிக்க வேண்டுங்கிறத கேட்டுக்கொள்கிறோம். தந்தை பெரியார் வாழ்க, அவரின் புகழ் ஓங்குக. அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.